ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்க ஊர்ல இருக்கிற உழவர் சந்தை தாங்க எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த வண்டிகிட்ட வந்து என்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, புளி வந்து ஒரு தாத்தா வச்சிருந்தாருங்க. எவ்வளோ 1 கிலோ அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம். 1 கிலோ வந்து ரூ. 200 அப்படின்னு சொல்லியிருந்தாரு. புளி நல்லாவே இருந்துச்சு. ஆனா வந்து உங்க ஊர்ல வந்து 1 கிலோ புளி என்ன ரேட்ன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே விலைய கேட்டுட்டு சரி உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ள அப்படியே போனோங்க. காய் எல்லாமே காலியாயிருச்சு. நாங்க போன டைம் வந்து மணி 8 மணிக்கு மேல ஆயிருச்சு. அதனால எல்லா காயுமே காலி ஆயிருச்சு. சரி ஓகே இருக்கிறத கொஞ்சமா வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே உள்ள போனோம். இங்க பாருங்க இன்னைக்கு காயெல்லாம் என்ன ரேட்ன்னு அப்படியே போட்டிருக்காங்க. இதுல இருக்கிற விலைய தான் அப்படியே குடுப்பாங்க. நம்ம இத பார்த்துட்டே என்ன காய் வேணும்னு சொல்லிட்டு போய் நம்ம வாங்கிக்கலாம். தேங்காய் வாங்கலான்னு சொல்லிட்டு தேங்காய் கடைக்கு போயிருந்தோம். தேங்காய் வந்து 1 கிலோ வந்து ரூ. 50 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு 4 காய் நம்ம வந்து ஒரு ரூ. 60 பக்கமா நம்ம 4 காய் எடுத்துட்டு வந்துட்டோம். பரவாயில்லைங்க 1 கிலோ வந்து ரூ. 50 சொல்லி இங்க உழவர் சந்தையில குடுக்குறாங்க. இதே காய் வந்து நம்ம கடையில வாங்குறோம் அப்படின்னா, ஒரு காய் வந்து ரூ. 20 ரேட்டுக்கு கம்மியா கிடைக்காது. அப்படி பார்த்தா 4 காய் வாங்கியிருந்தாலும் நமக்கு வந்து ரூ. 80 இருக்கும். ஆனா 4 காய் வந்து நான் ரூ. 60 தான் வாங்கியிருந்தேன். உங்க ஊர்ல தேங்காயெல்லாம் என்ன ரேட்ன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாருங்க காய் எல்லாமே காலி ஆயிருச்சு. கிட்டத்தட்ட எல்லாமே காலி ஆயிருச்சு. கொஞ்சம் நம்ம சீக்கிரமா வந்தோம்னா, எடுக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். நம்ம டைமிங் வந்து கொஞ்சம் அதிகமானதுனால, நமக்கு வந்து காய் எல்லாமே நமக்கு நல்லா வாடி போய் நல்லா தீர கண்டிஷன்ல இருக்கிறப்ப நம்ம போயிட்டோம் பாருங்க. கடை எல்லாமே காலி பண்ணிட்டாங்க. அதிகமா வந்து வெங்காயம், பப்பாளி, தக்காளி இதுதான் இருந்ததுங்க. மேக்ஸிமம் வந்து காய் எல்லாமே காலி ஆயிருச்சு. இங்க பாருங்க, இங்க ஒரு அண்ணா வந்து கால் நீட்டி போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. எல்லா காயும் காலி பண்ணிட்டு. எல்லாரும் காலி பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்கலாம் சந்தைக்கு போறீங்க அப்படின்னா, விடியகாலை ஒரு 6 மணிக்கு போனீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். ஃப்ரெஷ்ஷான காய்கறிலாம் நமக்கு கிடைக்கும். நம்ம கடையில வாங்குறத விட இந்த மாரி மார்க்கெட்ல போய் வாங்குறப்போ ரொம்பவும் நல்லாவே இருக்குங்க. காயெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் நமக்கு. வெண்டைக்கா வந்து 1 கிலோ வந்து ரூ. 50 சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு ரூ. 20க்கு மட்டும் வெண்டைக்காய் எடுத்துட்டு வந்துட்டோம். காய் எல்லாமே ஃபுல்லா காலி ஆயிருச்சுங்க. சரி ஓகே வெங்காயம் வந்து ஆனியன் வடகம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தான் பார்த்துட்டு இருந்தேங்க. நல்லா சின்ன வெங்காயம் நல்லா பெருசு பெருசா இருந்தது. நமக்கு உரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லைங்களா? அதனால சின்ன வெங்காயத்திலேயே 1 1/2 கிலோ வந்து ரூ. 100 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். நல்லா உரிக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாவே இருக்குங்க. சின்ன வெங்காயத்துல ஒரு 1 1/2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் வாங்கி எடுத்துட்டு வந்தாச்சு. அப்படியே கீரை பக்கமா வந்தோம். கீரை வந்து ஒரு கட்டு வந்து ரூ. 10 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே ஒரு 3 கட்டு கீரைய நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். கீரை வந்து வெயில்ல நல்லா வாடி போயிருச்சுங்க. கொஞ்சம் நம்ம நேரமா வந்திருந்தோம்னா ஈஸியா இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும் கீரை. இருந்தாலும் நல்லாதாங்க இருந்தது. தண்ணிலாம் தெளிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷா வச்சிருந்தாங்க. நம்ம வந்து சிறுகீரை 2 கட்டும், பாலாக்கீரை 1 கட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். கூட வந்து கொசுறு நம்ம எடுப்போம் இல்லைங்களா? புதினா, மல்லி அப்படியே ரூ. 10 குடுங்க அப்படின்னா, அந்த அக்கா வந்து இல்ல அப்படின்ட்டாங்க. மல்லி வந்து விலை அதிகம் அப்படின்ட்டாங்க. புதினா வேணுனா ஒரு கட்டு எடுத்துக்கோங்க ரூ. 10 தான் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ஒரு கட்டு வந்து புதினா எடுத்துட்டு, மல்லியும், கருவேப்பில தலையும் 15, 15 வாங்கிட்டு வந்துட்டோம். ரொம்ப ஹை குவான்டிட்டிலயே குடுத்தாங்க. இப்ப கடையில வாங்குறத விட இந்த மாரி மார்க்கெட்ல வாங்குறது ரொம்பவும் நல்லாவே இருக்குங்க. ஹை குவான்டிட்டியாவும் இருக்கு. கீரை, கருவேப்பில, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் நம்ப வாங்கிட்டோம். அவ்வளோதாங்க. நம்ம உழவர் சந்தைக்கு வந்து நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம வாங்கிட்டோங்க. அப்படி வாங்கிட்டு நம்ம கிளம்பியாச்சு.
யாருக்கெல்லாம் இந்த மாரி சந்தைக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சாதாரண சந்தைக்கு போறத விட உழவர் சந்தைக்கு போறது இன்னும் கம்மியாவே நமக்கு கிடைக்கும். அதுக்கு காலையில கொஞ்சம் நேரமா போயிட்டோம்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். காய்கறி எல்லாமே, காய்கறி, கீரைங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்கும் நமக்கு. கடைங்கள்லாம் இங்கிருந்து வாங்கிட்டு போய் தாங்க கடைங்கள்லாம் விக்கிறாங்க. அதுக்காக கொஞ்சம் சிரமப்படாம நீங்க உழவர் சந்தைக்கு இந்த மாரி உங்க வீட்டு சைடுலாம் இருந்ததுன்னா, நீங்க போய் வாங்கிக்கலாம். குறைஞ்ச விலைக்கு நம்ம வாங்கிட்டு வந்துரலாம். கடையெல்லாம் காலியாயி வெறிச்சோடி இருக்கு பாருங்க. இந்த இடம் எல்லாமே காலியாயிருச்சு. நம்ம காலையில கொஞ்சம் நேரமா வந்திருந்தோம்னா, இந்த இடம் ஃபுல்லா நிக்கிறதுக்கே இடம் இருக்காதுங்க. அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கும். கருவேப்பிலலாம் ஃப்ரெஷ்ஷா வந்து இப்ப தான் இறங்கியிருக்கு பாருங்க. இந்த இடத்துல தான் கீரை, புதினா, மல்லி, கருவேப்பிலலாம் வச்சிருப்பாங்க. இந்த இடத்துக்கு வந்தாவே ஃப்ரெஷ்ஷாவே நமக்கு எல்லாமே கிடைக்கும். அந்த சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா, நமக்கு காய்கறிகள்லாம் இருக்கும். காய்கறி, தேங்காய், தக்காளி, பழங்கள் எல்லாமே இருக்கும். அவ்வளோதாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம அப்படியே வெளிய வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.